வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 8.3ல இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ் யூஸிங் ட்ரீ டயக்ராம். ஓகேங்களா, அதாவது 3 காயின்ஸை சுண்டிவிடும் போது கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. யூஸிங் ட்ரீ டயக்ராம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரீ டயக்ராமை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 3 காயின்ஸை டாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காயின் நம்பர் 1 இதை நான் டாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒன்று டெய்ல் கிடைக்கும், ஹெட்டு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ காயின் நம்பர் 1 நான் டாஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு காயினை டாஸ் பண்ணால் எனக்கு ஹெட்டு கிடைக்கும் இல்லை டெய்ல் கிடைக்கும். ஸோ அடுத்தது அதோடு சேர்த்து செகண்ட் காயினை நான் டாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு இருக்கும்போது செகண்ட் காயினில் ஹெட்டு கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் காயினில் டெய்ல் கிடைக்கலாம். ஓகேங்களா, கரெக்டாக ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு கிடைக்கும் போது செகண்ட் காயின்லேயும் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், இல்லை டெய்ல் கிடச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு காயினில் எனக்கு டெய்ல் இருக்கும்போது செகண்ட் காயினில் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் காயினில் டெய்ல் கிடச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு காயினை டாஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹெட்டு கிடைக்கும், டெய்ல் கிடைக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். செகண்ட் காயின் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டாக இருக்கும்போது செகண்ட் காயினில் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டாக இருக்கும்போது செகண்ட் காயினில் டெய்ல் கிடச்சிருக்கலாம். ஸோ இப்போ ஹெட்டே இல்லை, டெய்ல் தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல் இருக்கும்போது செகண்ட் காயினில் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் காயினில் ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல் இருக்கும்போது செகண்ட் காயின்லையும் டெய்ல் கிடச்சிருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து செகண்ட் காயினை எனக்கு டாஸ். இது ஃபஸ்ட் காயினுக்கு இந்த ப்ரொசீஜர், செகண்ட் காயினுக்கு இது கிடச்சிக்கலாம். அடுத்தது நான் தேர்டு காயினை டாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காயின்லேயும் ஹெட்டு செகண்ட் காயின்லேயும் ஹெட்டு இருக்கும்போது தேர்டு காயின்லேயும் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தேர்டு காயினில் டெய்ல் கிடச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு கிடச்சி செகண்ட் காயினில் டெய்ல் கிடைக்கும்போது தேர்டு காயினில் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், இல்லை தேர்டு காயின்லேயும் டெய்ல் கிடச்சிருக்கலாம். ஸோ மேலே இருக்க ஆப்ஷனே இல்லை, கீழே இருக்க ஆப்ஷன் தான். டெய்ல் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டில், செகண்டில் ஹெட்டு கிடச்சிருக்கும் போது தேர்ட்லேயும் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தேர்டில் டெய்ல் கிடச்சிருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு காயினில் டெய்லு, செகண்ட் காயின்லையும் டெய்லு, தேர்டு காயினில் ஹெட்டு கிடச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தேர்டு காயினில் டெய்ல் கிடச்சிருக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ட்ரீ டயக்ராம். இப்போ இதை தான் நான் சாம்பிள் ஸ்பேஸாக எழுத போகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் எஸ்ஸு போட்டு ப்ராக்கெட் போட்டு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஹெச்சு, ஸோ இந்த மாதிரி எடுக்கிறேன். ஸோ அப்போ ஹெச்சு இது கிடச்சிருக்கும். அடுத்தது ஹெச்சு டெய்லு, இது கிடச்சிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ மூணுமே ஹெச்சு, இல்லை ஃபஸ்ட்டு 2 ஹெச்சு மூணாவது டெய்லு, இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஹெச்சு ரெண்டாவது டெய்லு மூணாவது ஹெச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி ஹெச்டிடி. அடுத்தது இது ஃபுல்லாக முடிஞ்சா, மேலே இருக்க முடிஞ்சு. அடுத்து கீழே பாருங்கள், டெய்லு ஹெட்டு, டெய்லு ஹெட்டு டெய்லு. ஸோ இப்போ மேலே முடிஞ்சு. அடுத்து கீழே பாருங்கள், டெய்லு ஹெட்டு, டெய்லு. ஓகேங்களா, ஸோ மூணுமே டெய்ல். ஸோ இதுதான் வந்து என்னது சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் த 3 காயின்ஸ் டாஸ் அட் எ டைம். ஓகேங்களா, 3 காயினை டாஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் யூஸிங் ட்ரீ டயக்ராம்ன்றது இதுதான் ட்ரீ டயக்ராம். இதை வச்சு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ட்ரீ டயக்ராம் இல்லாமல் டைரெக்டாக போகிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது டெக்னிக்னா இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணாமல், இந்த ட்ரீ டயக்ராம் இல்லாமல் ஒன்றும் மிஸ் ஆகாமல் கரெக்டாக எல்லாத்தையும் எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்கள், புரிஞ்சிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து மூணுமே ஹெச்சு போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஹெச்சு போட்டு மூணாவது மட்டும் டீ போடுறேன். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பு இந்த டீ வந்து இங்கிட்டு ரெண்டாவது இடத்துக்கு வர்ற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த டீ இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு, அடுத்து இங்கேருந்து இங்கே போகுது, ஸோ இங்கேருந்து இங்கே வருது அப்படின்றப்ப ஹச்சு. ஓகேங்களா, அடுத்தது அகைன் இதில் ஒரு டீ போட்டோமா, இப்போ டபுள் டீ போடுறேன். ஸோ டபுள் டீயில் இந்த ரெண்டாவது இருக்கிற டீ மட்டும் இங்கே வரும்போது டீன்னு வருதா. ஓகேங்களா, அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு டீ இங்கே வரும்போது எப்படி வரும், ஃபஸ்ட்டு டீ இருக்குது, செகண்ட் டீ மட்டும் இங்கே வரும்போது டிடிஹெச்னு வருமா. அடுத்தது மூணுமே டீ போடுறோம். ஓகேங்களா, ஸோ இப்படியும் நம்ம யோசித்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எல்லாமே ஹச்சு போடுறேன், அடுத்து கடைசி ஹச்சுக்கு பதில் டீ போடுறேன். இந்த டீ வந்து பக்கத்து இடத்துக்கு வர்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். அதே டீ இன்னொரு ஸ்டெப்பு முன்னாடி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இது முடிஞ்சு டீ வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு டீ இங்கே வந்துச்சா, இப்போ 2 டீ உள்ளே வருது ஹச்சுக்கு பதிலாக. ஸோ அப்போ ஒரு ஹச்சு 2 டீ. ஃபஸ்ட்டு டீ மட்டும் இந்த பக்கம் ட்ராவல் ஆகுது. ஸோ ஹச்சு இருக்கிற இடத்துக்கு டீ வந்துச்சுன்னா இங்கே ஹச்சு போயிடும்.
அடுத்தது 2வது டீயும் இங்கே ட்ராவல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 3மே டீயும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து என்னது ட்ரீ டயக்ராம வச்சு இது செய்றோம். இது ட்ரீ டயக்ராம் இல்லாம டைரக்ட்டா நம்ம போட போறோம். ஸோ இதுவுமே சாம்பிள் ஸ்பேஸ் தான். ஓகேங்களா? இது இந்த ஆர்டர்ல தான் வரணுன்ற கண்டிஷன் எங்கேயும் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வீடியோ கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இல்லாம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.